எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தெற்கோள் பெண் பிள்ளை ரகசியம் 36வது வசனம். 36வது வசனம் என்னன்னா, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே. இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே அப்படிங்கிறதாக இது பாட்டு. இருமாலைனா பெருமை மிக்கன்னு அர்த்தம். இருன்றது பாமாலை பூமாலைன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பெருமை மிக்க. இருன்னா பெருமை, மாலைனா பெருமை மிக்க மாலை. ஈந்தேனோ கொடுத்தேனோ தொண்டரடிப்படியார் போலே அப்படின்னா, தொண்டரடிப்படியார் போலேன்ற தொண்டரடிப்படியார் அந்த சரித்திரத்தை இப்போ பார்ப்போம். தொண்டரடிப்படியார் ஆழ்வாருக்கு ஆழ்வார் ஆக்சுவலாக அவர் பிறந்தது திருமண்டங்குடின்னு ஊர். திருமண்டங்குடின்னு கும்பகோணத்தில் இருக்கு. அந்த ஊரில் அவர் பிறந்தார். அவர் என்ன பண்ணுறார், அங்கேருந்து கும்பகோணத்துக்கு வரார். கும்பகோணத்துக்கு அங்கேருந்து திருமண்டங்குடியிலேருந்து ஸ்ரீரங்கம் வரார். ஸ்ரீரங்கம் பெருமாளை செய்திக்கு வந்தவர் அந்த பெருமாளோட அழகில் மயங்கி அங்கேயே தங்கிடுறார். அங்கேயே தங்கிட்டு என்ன பண்ணுறார், அங்கே ஒரு பூ, அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் உழவு சேவை பண்ணுறவங்களுக்கு மரியாதை உண்டு. இவர் சர்வீஸ் பண்ணுறாருன்னே மாலை கட்டுற வேலை இவருக்கு கொடுக்குறான். மாலை கட்டுற பூ மாலை கட்டுற வேலை. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே ஒரு நந்தவனம் அமைச்சு அந்த நந்தவனத்தில் தினமும் பூ மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்தத்தை கொடுக்கறது. இது இவரோட பேர் விப்ரநாராயணர்னு பேர் ஆக்சுவலாக. அப்புறம் தான் அவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார்னு பேர் வச்சுக்கிறார். இதுக்கப்புறம் இவர் தினமும் பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுக்குறார். இது இப்படியே இருக்கும்போது அங்கே பக்கத்தில் உத்தமர் கோயில் இருக்கு பாருங்க. உத்தமர் கோயிலில் ஒரு தேவதேவின்னு ஒரு தாசி பெண். அவன் என்ன பண்ணுவா, அவன் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வருவான். அவளும் தேவதேவி, தேவாதி தேவின்னு அவள் அக்கா. ரெண்டு பேரும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வருவாள். ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்க வரும்போது இவர் அட்டகாசமாக ஒரு நந்தவனம்லாம் அமைச்சு, சின்ன பையன் அந்த நந்தவனம்லாம் அமைச்சு அங்கேருந்து பூவெல்லாம் பறித்து பண்ணுறது. இவர் நந்தவனத்தில் இருக்க பூவை பார்த்து அந்த தேவதேவி மயங்கிடுறா. ஸ்ரீரங்கம் வந்தவ பார்த்துட்டு, இந்த நந்தவனத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, இந்த நந்தவனத்தில் யார் அமைச்சு கொடுத்துருக்கா, யார் பார்க்குறா, இதை யார் கவனிக்கிறான்னு பார்க்குறா. பார்க்கும்போது விப்ரநாராயணன் பார்க்குறா. விப்ரநாராயணன் ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப பிரமாதமாக இருப்பார் ஆளே பார்க்குறதுக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறா, என்ன பண்ணுறா, இவ்வளோ தேவதேவியும் சாதாரண அழகு இல்லை, ரொம்ப அழகு. ரொம்ப அழகுன்னா அப்படி ஒரு அழகு. அவளுக்கு கிளியை சுற்ற அழகுன்னு வாழை, அந்த மாதிரி அழகு. அதனால தான் அவள் அந்த தாசி தொழிலில் அவளால் தள்ள முடியுது. தாசியாக இருக்கிற என்ன பண்ணுறா, இங்கே வந்தவுடனே அவன் அக்கா அந்த விப்ரநாராயணன் நான் மயக்கிறேன் அப்படின்னுவா. அவரை நான் எப்படியாவது மயக்கி நான் எனக்கு வழி கொண்டு வந்துடுறேன்னு அவள் அக்கா கிட்டே சேலஞ்ச் பண்ணுவாள். அவள் அக்கா அதெல்லாம் முடியாது, விடு, அவர் கோயில் பூஜை பண்ணுறவர், அவர்கிட்ட எல்லாம் உன்னோட இதெல்லாம் வேகாது அப்படின்றா. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர்கிட்ட பந்தயம் கட்டிக்கிறான். பந்தயம் கட்டி ஒரு நாள் என்ன பண்ணுறா, இந்த கோயிலில் ஒரு நந்தவனத்தில் பூஜை பண்ணுறது, நந்தவனத்தில் பூ பறிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அங்கே மயங்கி இவரோட நந்தவனத்துலேயே, அவரோட வீடு அங்கேயே உள்ளே நந்தவனத்துக்குள்ளேயே அந்த வீட்டு வாசலில் மயங்கி விழுந்துடுறா. விழுந்தவுடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தூக்கி உள்ளே போட்டு அவளுக்கு வைத்தியம் எல்லாம் வர வச்சு மருந்தெல்லாம் கொடுக்குறா, எல்லாம் பண்ணுறா. பண்ண உடனே எழுந்துருக்கேன். எழுந்த உடனே யாருன்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவர் விஷயத்தை சொல்கிறா, இது மாதிரி நான் தேவதேவின்னு, நான் தாசி குலத்தை சேர்ந்தவன், இங்கே வந்தேன், இங்கே வந்தப்போ இந்த நந்தவனத்தை பார்த்த அழகில் நந்தவனத்து உள்ளே வந்தேன், உங்கள் வீட்டு வாசலில் மயங்கி விழுந்துட்டேன்னுவா. இவன் மயக்கம் அடிச்சது போய் தான், ஆனால் அந்த ஒரு இதை மட்டும் இவரை மயக்கம் வந்தேன்னு சொல்ல மாட்டேன், அதை மட்டும் மாற்றி சொல்லுவாள், மயங்கி விழுந்துட்டேன்னுவா. உடனே அவர் எடுத்துட்டு அங்கே உள்ளே வைப்பார். உள்ளே வச்ச உடனே எனக்கு இந்த நந்தவனத்தை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, நீங்கள் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை, நாதி இல்லை. அவள் அக்கா இருக்கிறது சொல்ல மாட்டேன், எனக்கு நாதி இல்லை, நான் எங்கேயோ கிடந்த அவசரப்படுறது, இந்த மூலையில் நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு நான் பெருமாளுக்கு நீங்கள் பண்ணுற கைங்கிறதில் நானும் கொஞ்சம் பங்கு எடுத்துப்பேன், எனக்கும் கொஞ்சம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்வார். சொன்ன உடனே இவருக்கு முதல்ல இவர் ரொம்ப அப்பாவி. இவர் தொண்டடிப்படியாக ரொம்ப அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சரின்னு இடம் கொடுத்துருக்காரு. இவர் இருந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது. நல்ல மழையில் சொட்ட ஈரத்தில் நனைஞ்சு அப்படியே இவருக்கு எதிர நிற்கிறா. இன்னொன்று இவருக்கு ஒரு நிமிஷம் மனசு வேதரிச்சு போகிறது. இந்த தொண்டடிப்படியாக இருக்குது. அந்த வீக்னஸை கரெக்டாக யூஸ் யூஸ் பண்ணிட்டு அவரை மயக்கிறா, அவரை கையில் போட்டுக்கிறா. அவரை கையில் போட்ட உடனே அவர் சின்ன பையன், புதுசு, இந்த அனுபவமே புதுசு. இவளுக்கு முன்னாடியே ஏற்கனவே தாசி தொழில் பண்ணதானே, இவளுக்கு தெரியும் யாரை எப்படி மயக்கணும், எப்படி கைக்குள்ளே வச்சுக்கணுன்றது. அதெல்லாம் பண்ணி அதோட அவர் காலங்கரியே கிடக்கிறார். தொண்டடிப்படியோட போக மாட்டேங்கிறார் அவளை விட்டு.
நிறைய செல்வெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாரு, எல்லாம் அழிஞ்சிடும், எல்லாம் போய் கடைசியில் பிச்சைக்காரன் ஆயிடுவார். ஆகிருக்கும்போது அவ அக்கா வந்து அந்த தேவாதி இருக்காளே, அவ வந்து தேவதைக்கிட்ட இவர்கிட்ட இனிமேல் ஒன்றும் இல்லை, நீ மயக்கிட்ட நான் ஒத்துக்கிறேன், நம்ம விட்டு போயிடலாம் வான்னுவார். உடனே இவன் தேவதேவி என்ன பண்ணுவா, இந்த தொண்டடிப்படி விட்டு போயிடுவான், அவன் ஊருக்கு போயிடுவான் உத்தமர் கோயிலுக்கு. உத்தமர் கோயிலுக்கு போன உடனே அவன் இல்லாத இவரால் இருக்கவே முடியாது. சிண்டாடி தேர் போய் 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 கடைசியில் போய் அவர் வீட்டு வாசல்லே போய் நிற்பார். நின்னா அவன் விரட்டி விடுவான், துரத்தி அடிப்பான். அப்படியே அழுதுகிட்டே வந்துடுவார். வந்து இங்கே இருக்கும்போது பெருமாள் வந்து இவர் நமக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பிறந்தவன், இவன் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான், ரெண்டாவது ஒழுங்காக தான் பண்ணியிருந்தான், இவன் எப்படி இப்படி திடீர்னு மாறினான்னு தெரியல, இவனை இந்த வழியில் போக விடக்கூடாது, ஆட்கொள்ளணும்னு நினச்சி என்ன பண்ணுறார் பெருமாள். என்ன பண்ணுறார், அந்த அன்னைக்கு ராத்திரி திடீர்னு பெருமாளுக்கு ஒரு நாள் காத்தால ஒருத்தர் வந்து ஒரு வட்டியில் கொண்டு கொடுக்குறார் தேவதேவி கிட்ட. கொடுத்துட்டு இதை வந்து இவர் கொடுக்க சொன்னார், விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னார். என்ன அப்படின்னுவா, நீங்கள் யாருன்னு, நான் அவரோட அடியார், உங்கள் பேர் என்னன்னு கேட்பா. அவரோட சிஷ்யன் நான் அப்படின்னா, நான் பார்த்தே இல்லையா, உங்கள் பேர் என்னன்னு கேட்பா. என் பேர் அழகிய மணவாளன்னு பேர் அப்படின்னுவார். சொன்னோடனே அவள் அந்த வட்டியில் வாங்கி வச்சுட்டுவா. அன்றைக்கி தினம் ஒரு தொண்டடி போடுவாள், அவள் வீட்டு வாசலில் போய் இருக்கிறது, அவள் திட்டி அனுப்புறது, இதை வாங்கிட்டு திரும்பி வருது, இதுதான் வழக்கம். அன்றைக்கி இவரை பார்த்த உடனே வாங்குன்னு கூப்பிட்டு மரியாதை எல்லாம் பண்ணுறா. என்ன வட்டியில் வந்திருக்கேன், தங்க வட்டியில், தங்கத்தில் ஆன வட்டியில் வந்திருக்கனோடனே அவளுக்கு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பண்ணுறா. இது அவரை கூப்பிட்டு எல்லாம் சுசுஷியம் பண்ணி அவரை கூட அங்கே ராத்திரி தங்க வச்சு எல்லாம் பண்ணி அனுப்புகிறா. அப்போ அதெல்லாம் பண்ணி அனுப்பும்போது இங்கே மறுநாள் காத்தால வந்து கோயிலில் தந்துட்டு சன்னதியை பார்ப்பா, வட்டியில் இருக்காது, தங்க வட்டியில் ஒன்று காணும். வட்டியில் காணணுன்னு அது பெரிய இதாச்சே, ராஜாவுக்கு விஷயத்த சொல்கிறேன், இந்த மாதிரி கோவிலில் இந்த வட்டியில் காணணுன்னே. ராஜா என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட இருக்குன்றதை சுற்றி ஏடி பார்க்க சொல்கிறார். எல்லாரையும் பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லுவா, இது வந்து இந்த இவன் தான் அப்புறம் இந்த பூ கொண்டு போட்டிருந்தார், ரொம்ப எல்லாத்தையும் அந்த தேவதேவி கிட்ட கொடுத்துக்காக பொதுவாகிட்ட தாசி அவகிட்ட கொடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டாரு. இப்போ இன்னும் நேற்றுக்கு போனவர், அவர் வீட்டுக்கு போனவர் வரவே இல்லை, அவள் கூப்பிட்டு வச்சுட்டுருக்கா, திடீர்னு இவர்கிட்ட எப்படி கொண்டு வந்து எப்படி கொண்டு வச்சான்னு தெரியல அப்படின்னுவார். அப்படின்ன உடனே ராஜாவுக்கு கொஞ்சம் பொறுமை தானே வந்தா, அதை உடனே ரைட்டு சரி தேவதேவி வீட்டில் போய் பார்க்கணும். வீட்டில் போய் பார்த்தா கட்டில் இருக்கும், இப்போ அந்த வட்டியில் இருக்கும். ஏது இந்த வட்டில்னா எனக்கு இவர் தான் கொண்டு கொடுத்தார் அப்படின்வா. காட்டுவார், தொண்டடிப்படி காட்டுவார். தொண்டடிப்படிவா, நான் கொடுக்கலையே, எனக்கு தெரியாதுன்னுவார். உடனே அவள் சொல்லுவா, உங்களோட சிஷியன்னு அழகிய மணவாளன்னு வந்து அவர் தான் கொடுத்துட்டு போனார் அப்படின்வா. எனக்கு அது மாதிரி இல்லை, சிஷியம் யாருமே இல்லையே, எப்படி வந்தாருன்னா அவர் கொண்டு கொடுத்துட்டு போனார், அதனால தான் இன்றைக்கி ராத்திரி நான் உங்களை இங்கே சேர்த்து வச்சுருந்தேன், இல்லை நீங்கள் என் கூட எல்லாம் இருந்தீங்க இன்றைக்கி அப்படின்றதெல்லாம் சொல்லுவா. அவருக்கு உண்மையை அப்படியே சொல்லுவாள் ராஜா கிட்ட. சொன்ன உடனே ராஜா வந்து நீ இவரை போய் இங்கே இப்பொழுதுன்ட்டு இவரை கூப்பிட்டு தொண்டை போடி அவரை கூப்பிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்ட உடனே அப்போ பெருமாள் வந்து பெருமாள் பேர் அழகிய மணவாளன்னு இன்னொரு பேர் ஞாபகம் வச்சுக்கோ. அவர் என்ன பண்ணுறார், இந்த ராஜாவோட கனவுல போய் நான் தான் எடுத்துன்னு வந்து வச்சேன் வட்டியில் தேவதேவி, நான் தான் எடுத்துன்னு போய் தேவதேவி கிட்ட கொடுத்தேன், என்னுடைய அடியார் பண்ணுறத இதை என்னால் சகிக்க முடியல, அதனால் அவர் மேலே விப்ரநாராயணன் மேலே அந்த குற்றமே இல்லை, அவரை விட்டுருன்னுவார். அவர் திடீர்னு கண்டுபிடிச்சி பார்ப்பார், ராஜாவுக்கு புரியும், ஆஹா தப்பு பண்ணிட்டோம், பெருமாளே வந்து சிஷ்யன்னு சொல்லி அவனை விட்டுருன்னு சொல்கிறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம அவரை போய் பண்ணியிருக்கோன்னு. அப்புறம் தொண்டை இப்படி காலில் விழுந்து சேவிச்சு மரியாதை பண்ணி நீங்கள் போயிடுங்க, உங்களை வந்து இது மாதிரி என்னன்னு கேட்டவுடனே அவர் சொல்ல கனவுல வந்து சொன்னார். கனவுல உங்களுக்கு வந்து சொன்னாரா, நான் ஒரு நாள் கூட பார்க்கலையே, உங்களுக்கு கனவுல வந்திருக்காரு அப்படின்னு இவர் புலம்பிட்டு இவர் வெளியில் வந்துடுவார். இவர் வந்தவுடனே இந்த நியூஸ் அந்த தேவதேவிக்கும் போகிறது. தேவதேவிக்கு போனோடனே அவளும் ஆஹா நம்ம எவ்வளோ பெரிய பெரிய அடியார் இவரை போய் நம்ம விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம், இவரோட மனசை மாற்றி நம்ம கெடுத்து விட்டோம், நம்ம ஒன்று தப்புன்னு இவளுக்கு புரியுறது. வந்து தேவதேவி அவர் கால் கை விழுந்து அதெல்லாம் எல்லாம் பண்ணுறா. அவரை விப்ரநாராயணன் அவ்வளோதான், எல்லாத்தையும் அவருக்கு பெருமாளே வரல ஆகிட்டோடனே அப்படியே மனசு நிர்மலமாயிடும், அப்படியே தூணு உதறி விட்டு போயிடுவார். அப்புறம் கடைசியில் இவர் என்ன பண்ணுறார், வந்துடுறார். வந்து அப்படியே அந்த பெருமாளுக்கு தினம் அவளை தேவதேவியை சட்டையே போட மாட்டேன், அவள் வந்து காலுங்கையே கிடப்பா, உங்களுக்கு செருப்பாக இருக்காருன்னுவா. ஆனால் இவர் வந்து அந்த எண்ணமே இல்லை மனசில், சுத்தமாக விலகிடும், விலகி அப்படியே நின்றுட்டுருப்பார். அப்படியே ஒரு நாள் அது மாதிரி இருக்கும்போது அங்கே ஸ்ரீரங்கத்தில் எல்லாரும் சேருவாள், அடியாரெல்லாம் சேருவாள். சேரும்போது அவளுக்கு நடுவில் போய் நிற்பார். நின்று இது மாதிரி எனக்கு பெருமாள் இது கொடுக்கல,
நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது மாதிரி நடுவில் கொஞ்ச நாள் சிற்றின்பத்தில் ஈடுபட்டேன், அதனால எனக்கு பெருமாள் எனக்கு வந்து காட்சி கொடுங்க, அது அந்த பாவம் எனக்கு சேர்த்துருக்கு, அந்த பாவத்தை போக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்பார். கேட்கும்போது அங்கே வந்து அந்த நிறைய இறைப்பணி செய்கிறவெல்லாம் இடையடிகள்லாம் ஒன்றா சேர்த்து நீ என்ன பண்ணு, நீ இங்கே உட்காந்துட்டு இங்கே உட்காந்துக்கோ, இந்த கோயிலுக்கு யாத்திரையாக வருவா, அவரோட அடியார்கள்லாம் வருவா, வந்தாள்னா அவள் பாதத்தை அலம்பி அவளை அனுப்பிட்டு அவள் கால் பட்ட அந்த தூசு குத்தியா கீழே அதை துணியால் எடுத்து தலையில் உதறிக்கும். தானே இதை பண்ணு உன்னோட பாவங்கள் கழிவுன்னுவார். இவர் அதை பண்ணுவார். அதனால தான் இவருக்கு பேர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு பேர் வந்தது. இவருக்கு பிப்ரவாரன்னு இந்த பேர் வந்து தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு மாறினது காரணம் அதான். தொண்டர்களுடைய அடி, திருவடி, கால் அடியோட பொடி, அந்த காலுக்கு ஒட்டிட்டு இருக்கிற மணல், அதை எடுத்து இவர் தலையில் சுவீகரிச்சுட்டு அதை பிரசாதமாக ஏற்றுப்பார். அதை தாய்ங்க சொல்ல தொண்டரடி பொடி ஆழ்வார். அவர் தான் இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே அப்படின்றார். இருமாலைன்றது அவர் தினம் பெருமாளுக்கு பூமாலை கட்டி கொடுத்தது. அவங்க இன்னைக்கும் அந்த தொண்டரடி பொடியாளர் அந்த நந்தவனம் தயார் சந்தைக்கு போகிற ஸ்ரீரங்கம் கோயிலில் தயார் சந்தைக்கு சுற்றிட்டு போகிறோமே, சைடில் நந்தவனம் இருக்கு பாருங்க, தயார் சந்தைக்கு நீள உள்ள போவோம்ல, போகும்போது போகிறப்ப வலது பக்கம் கோவில் மதில் சோறு இருக்கும், தாயல் அந்த கோவில் செவுறு இருக்கும், இடது பக்கம் பெரிய நந்தவனம். அந்த நந்தவனத்தை அமைச்சது இவர் தான், விப்ரநாராயணர் தான், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான். அப்படியாக தொண்டரடிப்பொடி ஆழ்வாரோட கதை இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த தேவதேவியை இது பண்ணவே இல்லை. தேவதேவியும் அந்த தாசி தொழிலை விட்டுட்டு பெருமாளுக்கு பூமாலை கட்டி கொடுத்துட்டு ஒரு அப்படியே கோவில்லையே இருந்துட்டு கோவில்லையே சரணிச்சு கோவில்லையே மோட்சம் அடைஞ்சிடுறான். இவரும் அதே மாதிரி தான், இவரும் அங்கேயே கோயிலுக்கே பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவ்வளோதான். இவர் எப்படி முடிச்சாருன்னு தெரியல, இவரோட இது காலம் முடிஞ்சிடுறது. அதுதான் இது. இப்படியாக இந்த அதுதான் இருமாலை இந்த பெருமைமிக்க மாலையை நான் வந்து கொடுத்தேனா, இருமாலை ஈந்தேனும், பெருமாளுக்கு தினம் பெருமைக்கு மாலை கட்டி கொடுத்துருக்காரு. நான் ஏதாவது தொண்டரடிப்பொடியார் போல என்னை போய் நீங்கள் இருந்தீங்களே பெரிய ஆளாக மதிச்சு, நான் சும்மா ஒரு முயல் புழுக்க வயலில் இருக்கவா இந்த அண்ணன் வெளியில் இருந்தா அண்ணன், காட்டில் கிடந்தா அண்ணன், எல்லாம் ஒன்று தான், இதனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு அவர் சொல்லுவாள். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கதையை சொல்லிட்டு வந்து எனக்கு இவர் வந்து தொண்டரடிப்பொடி ஆழ்வார ஒரே வாயில சொல்லி இருமாலை ஈந்தேனோ தொண்டரடிப்பொடியார் போலேன்னு, இதை விட என்ன வேணும் அவருக்கு பாக்கியம். அதனால சரின்ட்டு அவளை இது பண்ணி அனுப்பிடுவார். இன்னும் சொல்லுன்னு அடுத்த கதையை சொல்லுவார். அடுத்த வசனத்தை மறுபடியும் கேட்கலாம். தேங்க்யூ. அடுத்த பகுதியில் கேட்கலாம். தேங்க்யூ.